நீங்க ஒரு பீச் கிட்ட நைட் நேரத்துல நிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ கடலுக்குள்ள ஒரு வினோதமான நீளமான மீன் மிதக்குது. நீளமா பாம்பு மாதிரி மெட்டாலிக்கா ஷைனிங்கா இருக்குது. அது கிட்ட போனா வேற மாதிரி சொலிக்குது. இதுக்கு தான் ஓவர் ஃபிஷ்னு பேரு. இந்த மீன் கரைக்கு மேல வரத்துக்கு முன்னாடி பெரிய நிலநடுக்கமோ சுனாமியோ வருதுன்னு சில பேர் நம்புறாங்க. அதனாலதான் இதுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ்னு பேரும் வச்சிருக்காங்க. இதுல உண்மை இருக்கா, இத பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுது, ஆர் இது நம்ம பழங்கால நம்பிக்கையா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். எண்டு வரைக்கும் பாருங்க. ஓவர் ஃபிஷ்னா கடலுக்கு ரொம்ப ஆழத்துல வாழ்ற ஒரு பெரிய வகை மீன். இது சுமாரா 1000 மீட்டர் ஆழத்துல தான் இருக்கும். இதோட உடம்பு நீளமா மெட்டாலிக் வெள்ளி நிறத்துல ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். இதனாலதான் இத மர்ம மீன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, இது சுமாரா 30 அடி நீளம் வரைக்கும் வளரலாம். இத நம்ம சந்திரமுகி படத்துல தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நிஜமாவே இருக்கு. இதுக்கு மேல இதோட உடம்பு ரொம்ப மென்மையானது. இதனால கடல் அலைகளோட ரிதம்ல மென்மையா அசையும். இந்த மாதிரி காட்சிகள் தான் பழங்காலத்துல இத கடல் பாம்பு, கடல் ராட்சசன் அப்படிங்கிற மாதிரி கதை பேச வச்சிருக்கு. ஓவர் ஃபிஷ் கரை வந்துக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிலர் சொல்றாங்க அது பெரிய பேரழிவுக்கான முன்னோட்டம் அப்படின்ட்டு. ஜப்பான், பிலிப்பைன்ஸ், மெக்சிகோ மாதிரியான இடங்கள்ல நிலநடுக்கம் வரதுக்கு முன்னாடி நிறைய ஓவர் ஃபிஷ் கரைக்கு அடிச்சுட்டு வந்திருக்கு. 2011 ஜப்பான்ல மிகப்பெரிய சுனாமி வந்தப்போ அதுக்கு முன்னாடி நிறைய ஓவர் ஃபிஷ் கரைக்கு வந்ததா சொல்லப்படுது. இதே மாதிரி பிலிப்பைன்ஸ்ல 2020 ஒரு பெரிய நிலநடுக்கம் வரதுக்கு முன்னாடி இதே காட்சி நடந்திருக்கு. அதனாலதான் நிறைய பேர் இதை நிலநடுக்கமே டூம்ஸ்டே ஃபிஷ்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே பேரழிவை ப்ரெடிக்ட் பண்ணுதா, இல்ல வெறும் இமேஜினேஷன் அண்ட் கட்டுக்கதை தானா? இத பத்தி சயின்ஸ் சொல்றது என்னன்னா, ஓவர் ஃபிஷ் கரைக்கு அடிக்கிறதுக்கும் நிலநடுக்கத்துக்கும் நேரடி சம்பந்தம் இல்லவே இல்லை. நிலநடுக்கம் சமீபத்துல நடந்தாலே கூட கடலுக்குள்ள அதோட எபிசென்டர் ரொம்ப ஆழத்துல இருக்கும். ஆனா ஓவர் ஃபிஷ் அதை விட 1000 மீட்டர் ஆழத்துல தான் இருக்கு. இதனால அதுக்கு உண்மையான வார்னிங் சிக்னல்னு சொல்ல முடியாது. அப்போ எதுக்கு ஓவர் ஃபிஷ் கரைக்கு அடிக்குது அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. இதுக்கு காரணம் ஓஷன் கரண்ட்ஸ். கடலுக்குள்ள உப்புத்தன்மை மாறும்போது கடல் நீரோட இயக்கம் வேகமா மாறும். அதனால இது போன்ற ஆழ்கடல் மீன்கள் தப்பி மேல வரலாம். அதுக்கு மேல சில ஓவர் ஃபிஷ்களோட உடம்பு ரொம்ப மென்மையா இருக்கும். அவங்க வயசானாலோ அல்லது தண்ணீரோட கண்டிஷன் மாறினாலோ உயிரோட இருக்க முடியாம வெளியில வந்து தேங்கி கிடக்கும். இதனால இது பேரழிவுக்கு முன்னோட்டம்னு சயின்டிபிக்கா நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. அப்படின்னா நிஜமாவே ஓவர் ஃபிஷ் பேரழிவுக்கான முன்னோட்டமா இல்ல வெறும் மித்தா? சயின்டிபிக்கா பார்த்தா இது டிசாஸ்டருக்கு முன்னாடி மேல வரதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேர் இதை பார்த்தா பயப்படுறாங்க. காரணம் பழங்கால நம்பிக்கைகள். ஆனா சயின்ஸ் சொல்ற மாதிரி இது வெறும் மித்து தான். ஓவர் ஃபிஷ் மேல வந்தா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அது கடல் நிலைமைகள் மாறினாலும் நடக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவர் ஃபிஷ் உண்மையிலேயே அபாயத்துக்கு முன்னோட்டமா இல்ல நம்ம பயத்தோட இமேஜினேஷனா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.